يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. اللهم في يوم الجمعة اجعلنا أسعد خلقك وأقرب عبادك إليك. اللهم اغفر لنا ما مضى وأصلح لنا ما بقى واكتب لنا رضاك وعفوك والجنة. என்னுடைய அடியார்களான இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். உள்ளத்தில் கரம் வைத்து நஃப்ஸோடு பேசுங்கள். பாவங்களோடு போராடுகின்றனர். உனக்காக தொழுதேன், உனக்காக நோன்பு பிடித்தேன். அல்லாஹ், என்னுடைய தாகம் தீர்ந்து விட்டது, என்னுடைய உடம்பின் இந்த நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது. உன்னுடைய கூலியோ எனக்கு கிடைக்கும் பாக்கியங்களோ அது உறுதியாகி விட்டது என்று அல்லாஹ்விடம் எல்லோரை போன்றும் கொஞ்ச நேரம் தொழுகின்றோம், எல்லோரை போன்றும் கொஞ்ச நேரம் ஓதுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வோடு பேச தெரியாத, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய தெரியாத ஒரு பாரிய ஒரு கவலைக்குரிய மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையை இழந்த எமக்கு தெரியாதா அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இல்லையோ? பிள்ளைகளை இழந்த எமக்கு தெரியாதா அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இல்லையோ? ஈமான் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக உங்களுடைய நோன்பு உங்களை மாற்ற வேண்டும். தனிமையில் வந்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், ஒரு பாவி வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், ஒரு அநியாயக்காரன் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், ஒரு கெட்டவன் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் யா அல்லாஹ். கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு தெரியாமல், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல், நண்பர்கள் நண்பர்களுக்கு தெரியாமல், ஊர் மக்களுக்கு தெரியாமல், உலகத்துக்கே தெரியாமல், ஆங்காங்கே தூண்களுக்கு மறைந்து, ஆங்காங்கே கட்டிடங்களுக்கு மறைந்து, ஆங்காங்கே மரங்களுக்கும் மர நிழல்களுக்கு மறைந்து, ஆங்காங்கே வாகனங்களுக்கு மறைந்து, ஊரு விட்டு ஊரு சென்று, நாடு விட்டு நாடு சென்று, கண்டம் விட்டு கண்டம் சென்று, கடலிலும் தரையிலும் ஆகாயத்திலும், கடலிலும் தரையிலும் ஆகாயத்திலும், கடலிலும் தரையிலும் ஆகாயத்திலும் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது யார் சகோதரர்களே? நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள்! சுப்ஹானல்லாஹ். விபச்சாரம் செய்தவர்கள் இருக்கலாம், மதுபானம் அருந்தியவர்கள் இருக்கலாம், ஒட்டி கொடுத்து எடுத்து தொடர்புடையவர்கள் இருக்கலாம், பெற்றவருடைய உள்ளங்களை நோகடித்து அவர்களை வீட்டை விட்டு துரத்தி வெறுத்து நடப்பவர்கள் இருக்கலாம், பொய் சொல்லக்கூடியவர்கள், புறம் பேசுவர்கள், அவதூறு சொன்னவர்கள், கோல் சொன்னவர்கள், பொய் சத்தியம் செய்தவர்கள், பொய் சாட்சி சொன்னவர்கள், மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள், கஅபாவை விடவும் கஅபாவை விடவும் கஅபாவை விடவும் பெருமதியான முஃமின்களுடைய மானங்களை போக்கியவர்கள், உள்ளங்களை உடைக்க செய்தவர்கள். வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று யாருக்கு சொல்ல முடியும்? ஏன் சகோதரர்களே, இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம், இஸ்லாமிய தாயுடைய தந்தையுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், இஸ்லாமிய ஊர்களில் வாழுகின்ற நாம், மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்ற நாம், இதுவரைக்கும் எமக்கு அல்லாஹ்வோடு பேச தெரியாது, அல்லாஹ்வை அழைக்க தெரியாது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய தெரியாது. சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை விற்பதற்காக மணித்தியால கணக்கு அதை விவரித்து பேசுகின்ற எமக்கு கண் எதிரே அதனுடைய இலாபம் தருகிறது, உலகத்தினுடைய இலாபம் தருகிறது. அதற்காக பேசுகின்றோம், முயற்சி செய்கின்றோம். இறைவன் நம்முடைய சொர்க்கங்களை மறைத்து வைத்திருக்கின்றார். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, இறைநேசர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கங்களையும் வெற்றிகளையும் வைத்திருக்கின்றார். எங்களுடைய சொர்க்கத்துக்காக நாம் எதை செய்திருக்கிறோம் சகோதரர்களே? எல்லோரை போன்றும் கொஞ்ச நேரம் தொழுகின்றோம், எல்லோரை போன்றும் கொஞ்ச நேரம் ஓதுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வோடு பேச தெரியாத, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய தெரியாத ஒரு பாரிய ஒரு கவலைக்குரிய மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் 23 நோன்புகளை பிடித்துக் கொண்டிருக்கின்ற, 23ஆம் நோன்பை பிடித்து நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்ற எமக்கு அல்லாஹ் இன்னமும் அவகாசங்களை தர வேண்டும், இன்னமும் வாய்ப்புகளை தர வேண்டும்.
இந்த ரமதானுடைய மாதம் என்பது உலகத்துக்கு புதிதல்ல. ரமதானுடைய மாதங்கள் வருகிறது, கழிந்து கொண்டிருக்கின்றது, வருகிறது, கழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, யாருக்கு சொல்ல முடியும்? கடந்த வருடத்தில் இருந்த எம்முடைய பெற்றார்கள், எம்முடைய நண்பர்கள், எம்முடைய உறவுகள், எம்முடைய ஊரில் எத்தனை பேர்கள் இப்பொழுது எங்களோடு இருக்கின்றார்கள். தந்தையை இழந்த எமக்கு தெரியாதா அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இல்லையோ? பிள்ளைகளை இழந்த எமக்கு தெரியாதா அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இல்லையோ? உறவுகளையும் நண்பர்களையும் இழந்த எமக்கு தெரியாதா அடுத்த வருடம் நான் இருப்பேனோ இல்லையோ? அன்பார்ந்தவர்களே, அண்மை காலமாக உலகெங்கும் உயிர்களை இழக்கச் செய்கின்ற பெரும் பெரும் சோதனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் எதற்காக சகோதரர்களே இத்தனை சோதனைகளும், இத்தனை அழிவுகளும், இத்தனை ஆபத்துக்களும் எதற்காக? லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் என்னிடத்திலே மீளுவதற்காக, அவர்கள் என்னோடு பேசுவதற்காக, தான் செய்த பாவங்கள் தவறுகளுக்காக அவர்களுக்கு நான் வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் துனியாவுடைய வானத்தின் பக்கம் தன்னுடைய ரஹ்மத்தை விரித்து வைத்து இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார், சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இரவில் பாவம் செய்த என்னுடைய அடியார்கள் எங்கே? பகலில் பாவம் செய்த என்னுடைய அடியார்கள் எங்கே? அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பதற்கென்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய இந்த மாதத்திலே கடைசி ஜும்ஆவுடைய தினமாக கூட இன்றைய தினம் இருக்கலாம். இந்த வருடத்தினுடைய ரமதானுடைய மாதத்திலே கடைசி தினமாக ஜும்ஆவுடைய வாரமாக இன்றைய ஜும்ஆ இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்திலே அதை நோன்பாக பிறையாக கண்டார் 30 நோன்புகளை பிடிக்கும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எமக்கு நசீபாக்குவான். இருந்த பொழுதிலும் அன்பார்ந்தவர்களே, எஞ்சி இருக்கின்ற நாட்களை பால்படுத்தாமல் வீணாக்காமல் லைலத்துல் கத்ருடைய இரவை தேட வேண்டும். 25ஆம் இரவு, 26ஆம் இரவு, 27ஆம் இரவு எல்லா நாட்களிலும் தேட வேண்டும். வெறுமனே 27ஆம் இரவு மஸ்ஜிதுகளிலே அங்கே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்காக அங்கே வந்து ஹஸ்ரத் அவர்கள் சொல்லித் தருவதை போன்று நான் முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், சிறிய பாவம், பெரிய பாவம் என்று கொஞ்ச நேரம் பேசிவிட்டு செல்வதற்கு அல்ல, பேசிவிட்டு செல்வதற்கு அல்ல. அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாதத்தில் இறைவன் எம்மிடத்தில் இருந்து விசேஷமாக எதிர்பார்க்கும் விடயம் என்ன தெரியுமா? எம்முடைய தொழுகையை மட்டுமல்ல, குர்ஆனை மட்டுமல்ல, சதக்கா ஜக்காத்தை மட்டுமல்ல, உம்ராக்களை மட்டுமல்ல, பாவங்களில் இருந்து எங்களை விலகி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் விசேஷமாக எதிர்பார்ப்பதை அதுதான் நோக்கமாக, அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது என்றிருந்தால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஒவ்வொருவர்களும் இறைநேசர்களாக மாறுங்கள், ஈமான் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக உங்களுடைய நோன்பு உங்களை மாற்ற வேண்டும். அப்படியாக இருந்தால் யாருக்கு சொல்ல முடியும்? இந்த சபையிலே என்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது. யாருக்கு சொல்ல முடியும்? மற்றவர்களை பார்த்து உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, வெகு தூரத்தில் பறக்கின்ற விமானங்களில் இருந்து கண்ணுக்கு எட்டாத அளவாக பூமியில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம், பூமியில் இருக்கின்ற வஸ்துக்களை எல்லாம் பார்ப்பதற்கு கருவிகள் இருக்க, வயிற்றிலே இருக்கும் குழந்தைகள் ஐயா, பெண் குழந்தையா, உயிரோடு இருக்கிறதா, உயிரற்று இருக்கிறதா, குறையாக இருக்கிறதா, நிறையாக இருக்கிறதா, அங்கவீனராக இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதற்கென்று கருவிகள் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சதை கட்டி இருக்கிறது. அது சீரானால் எல்லாம் சீராகிவிடும், அது சீர்கட்டால் எல்லாம் சீர்கட்டிவிடும் என்று. அலா வஹியல் கல்ப், அலா வஹியல் கல்ப், அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இந்த உள்ளம், அதுதான் இந்த உள்ளம், அதுதான் இந்த உள்ளம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கெட்டிருக்கிறது, துருபிடித்திருக்கிறது, பெருமை இருக்கிறது, நிஃபாக் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச நேரமாவது கரமேந்தி கண்களை கலங்கச் செய்து உள்ளத்தை உருக வைத்து கரங்களை இறைவனின் பக்கம் கரமேந்தச் செய்து தனிமையில் வந்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், ஒரு பாவி வந்திருக்கிறேன்
யா அல்லாஹ், ஒரு அநியாயக்காரன் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், ஒரு கெட்டவன் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை யாரிடமும் சொல்ல முடியாது யா அல்லாஹ். மனைவியிடம் சொல்ல வெட்கமாக இருக்கிறது, பிள்ளைகளிடம் சொல்ல வெட்கமாக இருக்கிறது, நண்பர்களிடம் சொல்ல பயமாக இருக்கிறது, ஊர் மக்களிடம் சொல்ல பயமாக இருக்கிறது. எல்லோரும் என்னை மதிக்காமல் என்னை இழிவாக்கி துரத்தி வெறுத்து விடுவார்கள் யா அல்லாஹ். இருந்த பொழுதிலும் யா அல்லாஹ், இருந்த பொழுதிலும் யா அல்லாஹ், இருந்த பொழுதிலும் யா அல்லாஹ், உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியாது யா அல்லாஹ். நீ என்னுடைய ரப்பு யா அல்லாஹ், நீ என்னுடைய மாலிக் யா அல்லாஹ். உன்னத்தில் கரவே நிற்கிறேன் யா அல்லாஹ். என்னுடைய பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ், என்னுடைய அநியாயங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நான் பாவியாக இருந்தாலும், நான் அநியாயக்காரனாக இருந்தாலும், நான் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், நான் உன்னுடைய அடியான் யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான் யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய குர்ஆனுடைய ஆயத்தாக படித்துக் கொண்டே இருக்கின்றேன், கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய உம்மத்தினர்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், மிக சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னுடைய அடியார்களே, உங்களுடைய பாவங்கள் வானத்தின் மேகங்கள் அளவு இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, மரங்களின் இலைகளின் அளவு இருந்தாலும் சரி, மண் துளிகளின் அளவு இருந்தாலும் சரி, என்னைக்கு நீங்கள் இணை வைக்காமல் என்னிடத்திலே வந்து ஒரே ஒரு தடவை ரப்பி ஃபிர்லி யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஒரே ஒரு தடவை கேளுங்கள். என்னுடைய அடியார்களே, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்யாதவன். வமா ரப்புக பிதல்லாமில் லில் அபீத். அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்யாதவன். அல்லாஹ் சொல்கின்றார், ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்கின்றார், என்னுடைய அடியார்களே, என்னை அழையுங்கள், உங்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி யா அல்லாஹ், உன்னை அழைக்குமாறு பேசுகிறாய் யா அல்லாஹ். நீ சொல்லுகிறாய் யா அல்லாஹ், பாவியாக இதோ உன்னிடத்தில் அழைக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை அழைக்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். ஒரே ஒரு தடவை சொல்லி யா அல்லாஹ், ஒரே ஒரு தடவை சொல்லி யா அல்லாஹ். ஜிப்ராயிலே, மீகாயிலே, இஸ்ராயிலே, இஸ்ராஃபீலே, வானவர்களே, 7 வானங்களே, 7 பூமிகளே, 7 கடல்களே, மரம் செடி கொடிகளே, பறவை இனங்களே, ஊர்வனங்களே, மீனினங்களே, இதோ என்னுடைய அடியான் என்னிடத்தில் கரமே நிற்கின்றார். என்னுடைய ரஹமத்துக்காக, என்னுடைய மக்ஃபிரத்துக்காக, என்னுடைய நரகத்தின் விடுதலைக்காக என்னுடைய அடியான் நிற்கின்றார். இவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று ஒரே ஒரு தடவை சொல்லியா அல்லாஹ். ஏன் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்றாட முடியாது, அல்லாஹ்விடத்தில் அழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக உலகத்திலே கண் கலங்கி கண்ணீர் வடிக்கும் கண்கள் அந்த மனிதர்களை நரகம் தீண்டாது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூமின்கள் யார், முஸ்லிம்கள் யார், இறைநேசர்கள் யார், யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, தக்வா இருக்கிறது, கருவிகள் இருக்கிறது என்றிருந்தால், எங்களை நாங்கள் பரிசீலிக்க வேண்டுமாக இருந்தால், மஸ்ஜிதுக்கு வந்து அழகாக வுது செய்து மஸ்ஜிது உள்ளே வந்து 2 ரக்காத்தை தொழுது அழகான இருப்பில் இருந்து தனிமையில் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கரவேந்தி கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள். அப்பொழுது கண் கலங்கும், கண்ணீர் துளிகளை வடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஈமான் உடையவர்கள், அவர்கள் தக்வா உடையவர்கள். வர்ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா. தனிமையில் இபாதத் செய்கின்ற பொழுது எவர்களுடைய கண்கள் அழுமோ, கண்ணீர் துளிகளை வடிக்குமோ, அவர்கள் மூமின்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள். கியாமத்துடைய நாளிலே அர்ஷுடைய நிழலை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய அத்தனை பாக்கியம் கொண்ட அர்ஷுடைய நிழல் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் சொர்க்கவாதிகள்.